அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கப் போகின்ற அதிசயம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் குரு பகவானுடைய உச்சம். குரு உச்ச பெயர்ச்சி பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களை, கடவுள் கொடுக்காததை கர்மா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கர்ம நாயகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் உங்கள் கன்னி ராசிக்கு 7ஆம் வீடான மீன ராசியில் இருக்காரு. உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். சனி பார்ப்பதால் பல சங்கடங்களை, வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்குமே என ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் நண்பர்கள், உறவுகள் ரீதியாக ஏமாற்றம், துரோகம் என பல பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த சூழலில் புத்திரக்காரகன், பொன்னன், தனக்காரகன், முழு சுபகிரகர் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் உச்ச பெயர்ச்சி நடக்குதுங்க. இது மிக முக்கியமான விஷயம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறாரு. அங்கு உச்சமும் அடைகிறார். குரு பலன் தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா 2, 5, 7, 11. இதில் குரு பகவான் வந்தால் குரு ரொம்ப நல்லது செய்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. அப்படி கன்னி ராசிக்கு 11ஆம் வீடான கடகராசியில் குரு பகவான் வர்றது ரொம்பவே நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகவும் நன்மை தருங்க. அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் இந்த குரு பகவானுடைய உச்சம். உங்களுக்கு லாப உச்சம். அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் பெரிய அளவு லாபம் கிடைக்கும். எந்தெந்த வழியில் கிடைக்கும் அப்படின்னா, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் வீடு தான் தனுசு ராசி. அதுக்கு அதிபதி இந்த குரு பகவான். அப்போ 4ஆம் வீட்டுக்கு உரியவன் 11ஆம் இடத்துல உச்சம். அப்போ வீடு, மனை, கார் இது சார்ந்த வேலை தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கார் ஷோரூம் வச்சுருக்கவங்க, ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க, கேரேஜ் வச்சுருக்கவங்க, இப்படி இதில் இருக்கக்கூடியவங்க லாபம் பார்ப்பாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, கார், வாகனம், சொத்து, நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் வேலை பார்த்து கொண்டு இருந்தால் அதிலிருந்து பெரிய அளவு முன்னேற்றம், லாபம் இதெல்லாம் கிடைக்குங்க. அது இந்த வருஷம் கிடைக்கும். சொத்து, நிலம், வீடு, காரு இதிலெல்லாம் பெரிய அளவு லாபமும் உண்டு, யோகமும் உண்டுங்க. இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் லாபம்ங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கைக்கு வரும். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பிளேஸ் ஆகிடுவீங்க. அப்போ படிப்புக்கு உரிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. படிப்பால் லாபம் உண்டு. அதுபோல் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் சில நன்மை, லாபமெல்லாம் உண்டுங்க. அடுத்ததாக 7ஆம் வீடான மீன ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான். அப்போ 7க்குரியவன் 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறதால வாழ்க்கை துணையால் வருமானம், உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சொத்து, பணம் கிடைக்குங்க. 7ஆம் வீட்டில் சனி இருக்காரு. ஆனாலும் அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கும். அப்போ கெட்டது செஞ்சு கொண்டிருந்த நட்பு, உறவு இனி நல்லது செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவு மூலம் நடந்த துயரம், ஒரு துன்பம் இனி நல்லதாக மாறுங்க. அந்த கெட்ட விஷயம், அந்த டார்ச்சர் இனி குறையும். சனி பகவான் கொடுக்க இடைஞ்சல்கள் இனி இருக்காது. ஏன்னா சனி பகவான் ஒரு அசுப கிரகம். சுபர் இந்த குரு பகவான் அவருடைய முழு பார்வையும் உச்ச பார்வையும் கிடைக்கிறதால இந்த சனி பகவான் சுபராக மாறுகிறார். அப்போ எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் திருமணம் கைகூடி வந்துடும், கவலை வேண்டாம். மேலும் குரு பகவானுடைய பார்வைக்கு மிகுந்த பலன் உண்டு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. 5, 7, 9 பார்வைகள் உண்டுங்க. 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்குறாரு. உங்கள் கடகராசிக்கு 3ஆம் வீடு. அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை கிடைக்கும். இடமாற்றத்தால் பெரிய அளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஸ்போர்ட்ஸு, கலைத்துறை இது சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு அதில் சக்ஸஸ்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு. கன்னி ராசிக்கு அது 5ஆம் வீடு. அதனால் காதல் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தெய்வ வழிபாடு மூலமாக சில காரிய சித்திகள் கிடைக்குங்க. புதிய வேலை, புதிய வாய்ப்பு, புதிய
திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த குரு உச்ச காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வழிபாடு தாங்க. குரு பகவானுடைய வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான். வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை மாலை சாற்றி குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடையின்றி நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.